தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள நடமாடும் உழவர் சந்தை ஆட்டோ திட்டம் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான நேரடி விற்பனைக்கு சிறந்த தளமாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நடமாடும் உழவர் சந்தை ஆட்டோ திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் விவசாய விளைபொருட்கள் பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே நேரடியாக சென்றடையும் வசதி உருவாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக உழவர் சந்தையில் உள்ள விவசாயிகள், மகளிர் சுய குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு வியாபாரிகள் தங்களது காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட விளைபொருட்களை லோடு ஆட்டோக்கள் மூலமாக நேரடியாக விற்பனை செய்ய முடிகிறது. கிராமங்களில் விளையும் காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தைக்கு கொண்டு வருவதோடு குடியிருப்பு பகுதிகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று விற்பனை செய்யும் வசதி இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைத்து விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் பசுமையான தரமான காய்கறிகள் மற்றும் பழங்கள் நியாயமான விலையில் நேரடியாக வாங்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவு குறைவதுடன் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான நேரடி தொடர்பை வலுப்படுத்தும் பயனுள்ள முயற்சியாக இந்த நடமாடும் உழவர் சந்தை ஆட்டோ திட்டம் அமைந்துள்ளது. இது குறித்து விவசாயி தெரிவிக்கையில், தூத்துக்குடி உழவர் சந்தையில இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வச்சு வெளியில மக்களுக்கு இந்த விலைக்கு குறைஞ்ச விலைக்கு காய்கறி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு நல்ல பிரயோஜனமா இருக்கு. எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கு, எங்களுக்கும் ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்ல பெனிஃபிட்டா இருக்கு எங்களுக்கு வண்டி, இந்த வண்டி கொடுத்ததுனால. உழவர் சந்தையில நாங்கள் சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் கடை வச்சிருக்கோம். தொலைதூரத்தில் உள்ள மக்கள், வேற ஊர்ல உள்ள மக்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வர முடியல. அதனால இந்த வண்டி மூலியமா நாங்க நகர்ப்புறம் மட்டும் இல்லாம தொலைதூரத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த வண்டி மூலியமா நாங்க பொருள்கள் மற்றும் இயற்கையான பொருட்கள் எல்லாம் நாங்க அவங்களுக்கு சென்றடையும் முறையில இந்த உழவர் சந்தையில இந்த கொடுக்கப்பட்ட வண்டி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது குறித்து வேளாண் அலுவலர் எலக்ட்ரானிக் முறையில லோட இது பண்ணி லோடாட்டை கொடுத்துருக்காங்க. இது டெய்லி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டத்தை நல்லா பயன்படுத்தி மக்களை முன்னேற்றத்துக்காக நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு வந்திருக்காங்க. அரசனுடைய ஒவ்வொரு நோக்கமும் விவசாயியுடைய வாழ்வாதாரத்தையும் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் வகையில் ஒவ்வொரு திட்டத்தையும் ஆராய்ந்து அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த ஆட்டோ சேவை திட்டமானது விவசாயிகளுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் மிகுந்த பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணன்.